இப்ப அவர் கோயம்புத்தூரில் சட்டமன்ற உறுப்பினராக விருப்பப்படுகிறார். எடப்பாடி பழனிசாமி அதிகபட்சமாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பிஜேபிக்கு ஒரு சீட்டு அப்படின்னு வராரு. கிட்டத்தட்ட 40க்குள்ளார இவங்களை அமுக்கணும்னு. அப்ப கோயம்புத்தூர்ல கொடுக்குற ஒண்ணுல வானதி சீனிவாசனுக்கு ஆல்ரெடி ஒண்ணு போயிடும். இப்ப இவர் அண்ணாமலைக்காக கோயம்புத்தூர்லயே 2 கொடு அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு, கரூர்ல வேணா ஒண்ணு தரேன், அதுல போய் அண்ணாமலை நிக்க சொல்லுங்கிறாரு. ஏன்னா செந்தில் பாலாஜி கிட்ட கொத்து விடுறாரு. அங்க அவன் ஜெயிக்க விட மாட்டான் தானடா, நான் இங்க வந்தேன் திரும்பி என்றான்னா, நான் இப்போ கோயம்புத்தூர் உங்களுக்கு அவ்வளோ அண்ணாமலை முக்கியம்னா நான் ஒரு சீட்டு தரதுல அண்ணாமலை நிறுத்திக்கங்க, வானதி சீனிவாசனுக்கு கொடுக்காதீங்கிறாங்க. ஆப்ஷன் கொடுக்குற இடத்துல இப்போ இபிஎஸ் இருக்காரு. அதாவது நான் உங்களுக்கு சீட் ஷேரிங் கவுண்ட் தானே, எந்த கான்ஸ்டன்சின்னு நாளைக்கு நான் ஃபைட் பண்ணலாம்ல. உங்களுக்கு நாங்க 10/21 நாங்க கோயம்புத்தூர்ல இருக்க 10 சட்டமன்றத்திலையும் நாங்க ஜெயிச்சோம். எங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபென்சிங் இருக்கிற இடத்துல நான் வந்து எத்தனை சீட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும்? தரமாட்டேன்னு சொல்லியே, ஒண்ணுமே ஒண்ணு கொடுக்குறேன்ட்டேன், நீங்க அதுல நாளைக்கு 2 கொடுனா எப்படி அப்படிங்கிற ஒரு நெகோசியேஷன்ஸ் போறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டுக்கும் கிளியரன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு ஜர்க்கு, அந்த ஜர்க்கு நாளைக்கு பேசும் பொருள் ஆகணும்னு செய்யறாரு. இப்ப நான் உண்மையிலே இதுல அண்ணாமலை விமர்சனமே பண்ணாலும் எனக்கு அதுலயும் விமர்சனம் என்ன தெரியுமா வருது, இவன் ஒரு ஆளு, அவன் ஒண்ணுமே இல்ல, அவன் ஒன்றும் இல்லாத விஷயத்த பேசுறான், இவன் பாரு ஊடகத்துல எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை பெரிய பின்பமா பேசுறான் அப்படின்னு திரும்பி நான் அதுக்கும் மார்க்கெட்டிங் பண்றேன்னு நினைக்கிறாங்க.